குருவே நமக. குருவாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலியமாக 2024ஆம் ஆண்டிற்கான ஜூன் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா தனுசு ராசிக்கான வீடியோ. இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாத கிரகநிலை ஆராயறதுக்கு முன்பாக இதுக்கு முன்பாக நடந்த நிகழ்வுகளை பற்றி சொல்லி முடிச்சிடுறேன். அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாத காலகட்டங்கள் எப்படி இருக்க போகுதுன்றது மட்டும் தெளிவாக சொல்ல விரும்புகிறேங்க. ஏன் சார் எடுத்த உடனே சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னாக்கா, எல்லா நபர்களுக்கும் கண்டிப்பாக இந்த விதிகள் சொல்லியிருக்க மாட்டேன். இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்ற மட்டும் சொல்லியிருந்திருப்பேன். எதுக்காக உங்களுக்கு மட்டும் முன்பு நடந்த நிகழ்வுகளை சுட்டி காட்டுறேன் அப்படின்னாக்கா, உண்மையாலுமே இந்த தனுசு ராசி அன்பர்கள்லாம் வாழ்க்கையில் இழக்காத எல்லாத்தையும் இழந்துட்டு இப்போதைக்கு நிற்கக்கூடிய அமைப்புகள் இருந்துட்டு இருக்கீங்க. அப்படிப்பட்ட நபர்களுக்கு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகணும் இல்லைங்களா? அப்போ இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வாழ்க்கையில் எல்லாமே இழந்துட்டோம், ஜோதிடம் என்றது இருக்கா இல்லையா, இது உண்மைதானோ அப்படின்ற மாதிரி சிந்திக்கக்கூடிய அளவுகளில் நீங்கள் சிந்திச்சிருக்கக்கூடிய நபர்களாக தனுசு ராசி அன்பர்கள் உருவாயிருப்பீங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு 7 வருட காலகட்டமாகவே 7.5 சனியின் தாக்கத்தினால ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்கன்றதுங்க. உண்மையாலுமே கடந்த கால நிகழ்வுகளை என்னெல்லாம் இழக்கக்கூடாதோ, மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து, புகழ், இது எல்லாமே ஒரு மனிதனுக்கு இழக்க முடியாத ஒன்று. அது எல்லாமே இழந்து இந்த நேர காலகட்டத்தில் எதுவுமே தன் கையில் இல்லை, எல்லாமே தன்னோட கையை விட்டு விலகி போயிடுச்சு. இதுக்கப்புறம் நான் மீண்டு வருவேனா அப்படின்னு எதிர்பார்த்து இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு புத்துணர்வு சொல்லக்கூடிய காலகட்டங்களாக சொல்ல விரும்புகிறேங்க. 7.5 சனி முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த நேர காலகட்டத்திலிருந்து அடுத்த 30 வருட காலகட்டத்துக்கு மிகப்பெரிய வளர்ச்சிகளை மட்டும்தான் நீங்கள் சந்திக்க போறீங்கன்றீங்க. உண்மையாலே கடந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் கஷ்டம், நஷ்டம், வம்பு, வழக்கு, சண்டை, சச்சரவு, கோர்ட்டு கேஸு, மன நிம்மதி குறைகிறது, பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது, கடன்கள் அதிகரிக்கிறது, உற்றார் உறவினரை பகமை பாராட்டுறது, இது மாதிரி பல்வேறுபட்ட கஷ்டங்களை நீங்கள் சந்திச்சுக்கணுன்றீங்க. தொழில் மூலிமா நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கணும், சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கணும், திருமணம் பண்ணி திருமணத்தில் ரத்தாக இருக்கணும், குடும்ப உறவுகளை பிரச்சனைகள், தொழில் இல்லாத ஒரு அமைப்புகள். முக்கியமாக ஒரு நபருக்கு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு மனிதனுக்கு தொழில் மட்டும் இல்லாமல் இருந்துருச்சு அப்படின்னாக்கா அந்த மனிதன் இந்த உலகத்தில் மதிக்கப்படாத ஒரு மனிதன், செல்லா காசாக ஆயிடுவாங்கன்றீங்க. அப்போ கடந்த ஒரு 7 வருட காலமாகவே இந்த தனுசு ராசி அன்பர்கள்லாம் ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு இல்லாமல் தடுமாறி இருக்கக்கூடிய நபர்களாக இருந்துட்டு இருக்கீங்க. அப்படிப்பட்ட நபர்களுக்கு இந்த மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்தே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குரு பயிற்சி நடந்ததும் சனி பயிற்சி நடந்தது, இந்த புது வருட சித்திரை மாத பலன்கள் தொடங்கினது, இது எல்லா விஷயத்தையும் செக் பண்ணி பார்க்கும்போது மே மாதம் 1ஆம் தேதியிலேருந்தே ஒரு வளர்ச்சிகள் தொடர ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்ல வரேன். சார், மே மாதம் 1ஆம் தேதியிலேருந்து தான் குரு பயிற்சி நடந்தது, இந்த குரு தான் 6ஆம் இடத்துக்கு போயிட்டாருன்னு சொல்கிறாங்களே, அப்போ யோகம் இல்லைன்னு சொல்கிறாங்களே, நீங்கள் என்ன யோகம்னு சொல்ல விரும்புகிறீங்களா அப்படின்னாக்கா, கண்டிப்பாக இதுதான் யோகம். 6ஆம் இடத்தில் உங்கள் ராசிநாதன் போய் மறைந்திருந்தாலும் 6ஆம் இடமானது உத்தியோகஸ்தானம் சொல்லக்கூடிய அமைப்புங்க. அப்போ உத்தியோகஸ்தானத்தில் போய் இந்த குரு பகவான் உட்காந்துருக்கனால கண்டிப்பாக நீங்கள் ஏங்கி காத்துட்டு இருந்தீங்களாங்க பல்லாண்டு காலமாக, ஒரு 7 வருட காலமாக உங்களை உருக்கி பிணைஞ்சி சக்கையாக புழிஞ்சி சாரை எடுத்த இந்த சனி பகவான் இந்த மாதத்தின் தொடக்கத்தில், அதாவது இந்த ஜூன் மாத காலகட்டத்தின் தொடக்கத்தில் இருந்தே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்குன்ற ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு கொடுக்கறது காத்துட்ருக்கார். அதனால் இந்த தனுசு ராசி அன்பர்கள் தெளிவாக சொல்ல வரேங்க, உங்களுக்குன்ற ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பை இந்த மாத காலகட்டத்திலிருந்து 2025 மே மாத காலகட்டத்துக்குள்ளார கிடைக்க போகுதுன்னு மட்டும் ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேன். வேலையே இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஒருவேளை சொந்த தொழில் செய்யலாம்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு சொந்த தொழில் வளர்ச்சிகள் பெறும். சார், ஏற்கனவே சொந்த தொழில் செய்து தான் நொடிச்சு போய் உட்காந்துருக்கேன், இதுக்கப்புறம் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கு தெளிவாக உங்களுக்கு மட்டும் ஒரே ஒரு விஷயங்கள் சொல்ல விரும்புகிறேங்க. இந்த கடந்த 7 வருட காலமாக நீங்கள் ஏதோ பல்வேறுபட்ட தொழில் செய்திருப்பீங்க. இந்த தொழில் தான் கிடையாது, எதுவுமே செய்து அதில் நிரந்தரம் இல்லாமல் உட்கார்ந்து இருந்திருப்பீங்க. அப்படிப்பட்ட நபர்களுக்கு தெளிவாக சொல்ல வரேங்க, ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் பிறக்கும் போதே இந்த மனிதன் இதுக்காக தான் படைக்கப்பட்டான், இந்த தொழில் தான் செய்து பிழைக்கணுன்ற மாதிரி ஜாதகங்கள் எழுதப்பட்டிருக்கும். அதனால உங்களோட சுய ஜாதகத்தை ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சார், நான் என்ன தொழில் தான் சார் செய்வேன், நான் வெகு நாட்களாக எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணி படிச்சுட்டு இருக்கேன், ஆனால் எக்ஸாமில் தோர்ந்துக்கிட்டே கிடக்கேன், தேர்வில் வெற்றி பெறுவேனா, அல்லது சொந்த தொழில் தான் செய்வேனா, அல்லது தனியார் துறைக்கு தான் வேலைக்கு போவேனா, இல்லை இந்த உலகமே வேணான்னு விட்டுட்டு நம்ம வேறு நாடுகளுக்கு, வெளிநாடு, வெளி மாநிலத்துக்கு தான் வேலைக்கு போகணும், நான் என்ன மாதிரியான உத்தியோகம் செய்வேன் அப்படின்றத பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட சுய ஜாதகம் காட்டி கொடுத்துரும். அதனால் உங்களோட சுய ஜாதகம், ஏன்னா 7 வருடத்தில் இழந்ததுக்கு ஒரு மனிதன்கிட்ட போயிட்டு உங்களோட சுய ஜாதகத்தை காட்டு ஒரு நாளை சேலரி கூட கேட்பாங்களா? அது கிடையாது. அந்த ஒரு கொடுத்து நீங்கள் அவங்ககிட்ட தெளிவாக செக் பண்ணி பார்த்துக்கிட்டு, நான் இனிமேல் நான் எது செய்யணும், எது செய்யக்கூடாது, நான் எப்படி இருந்துக்கணும், வாழ்க்கையில் மரம் பெறுவேனா, இன்னமும் கீழே தான் போயிடுவேனா, தசாபுத்திகள் சிறப்பாக இருந்துட்டு இருக்கா, இன்னைக்கு கோச்சார ரீதியான கிரக நிலையங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்குன்னு
சொல்கிறாங்க. என்னோட சுயஜாதகம் வலிமையாக இருந்துட்டு இருக்கா, அல்லது சுயஜாதகம் வலிமையாக இல்லைன்னாக்கா நான் எது மாதிரியான பரிகாரங்கள் செய்யணும், நான் எது செய்யணும், எது செய்யக்கூடாது அப்படின்றத தயவு செய்து நீங்கள் தனுசு ராசி அன்பர்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கு பிறகு ஒரு காலடி எடுத்து வச்சிங்கனாக்கா அடுத்த 30 வருட காலகட்டங்களானது யோகம் நிறைந்த ஒரு அமைப்பை நோக்கி தான் செல்வீங்கன்னு மட்டும் ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுமே முன்ஜென்ம கர்மாவின் பலன்கள் எடுத்துக்கிட்டு தான் பிறந்திருக்கோம். முன்ஜென்ம கர்மாவின் பலன்கள் எல்லாமே எப்போ அனுபவிப்போம்னாக்கா ஏழரை காலகட்டத்தை தான் அனுபவிப்போம். அப்போ ஏழரை சனியில் எல்லாமே அனுபவிச்சுட்றீங்க. எல்லாமே மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து, புகழ் எல்லாமே இழந்து போச்சு. கஷ்டம், நஷ்டம், வம்பு, வழக்கு, சண்டை, சச்சரவு, கோர்ட்டு கேஸு, சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள், பூர்வீக சொந்தத்தினால பிரச்சனைகள், பூர்வீக நிலங்கள்னால பிரச்சனைகள், பல்வேறுபட்ட கஷ்டங்களை நீங்கள் சந்திச்சிருக்கணுன்றீங்க. அப்படிப்பட்ட இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானால சொந்த தொழிலில் கொடிகட்டி பறக்கக்கூடிய காலகட்டங்களும், சொந்த ஒரு உங்களுக்குன்ற நிரந்தரமான உத்தியோகமும், அரசாங்கத்தின் மூலியம் ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் ஜூன் மாதத்திலிருந்து தொடங்க ஆரம்பிக்குதுன்றீங்க. அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு இந்த மாத காலகட்டத்திலேருந்து முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் வளம் பெறத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் உங்களோட சுய ஜாதகத்தை ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கிறது தான் ஓரளவுக்கு நல்ல பலன்களை தொடர்ந்துருவீங்க. அதே போல் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு சார் நான் போகாத கோயில் கிடையாது, வணங்காத தெய்வம் கிடையாது, வெகு நாட்களாக குழந்தை பேரே இல்லை சார், இன்னைக்கு கிடைக்கும் நாளைக்கு எதுவும் ஒவ்வொரு நாளும் இலவு காத்த கிளி போல போயிட்டே இருக்கோ தவிர குழந்தை பேர் கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு குழந்தை பேர் விஷயமா செக் பண்ணுறீங்கனாக்கா கணவன் மனைவி இருவரும் ஜாதத்தையும் ஒரு ஜோதிடர்கிட்ட கொண்டு போய் கொடுங்க. உங்களோட சுய ஜாதகத்தில் எந்த விதத்திலையும் புத்திர தோஷங்கள் இல்லை, இருவருக்கும் சிறப்பாக இருக்குன்னு சொல்லிட்டாங்கனாக்கா கண்டிப்பாக இந்த மாத காலகட்டத்தில் உங்களுக்கு கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏதாவது தோஷங்கள் இருக்குனாக்கா அதுக்கு எந்த கிரகங்கள் வலிமை குறைந்திருக்கோ அந்த கிரகம் சார்ந்த கோயில்களுக்கு போயிட்டு வழிபாடு செய்துட்டு வந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக 2025 மே மாத காலகட்டத்துக்குள்ளாரே ஒரு குழந்தை பேர் பெற்றெடுத்து கையில் பார்க்கக்கூடிய யோகங்கள் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு உருவாகுதுன்னு மட்டும் ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா அவங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல 5ஆம் அதிபதி ஆட்சி பலம் பெற்று உட்கார்ந்திருக்கார். 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திர ஸ்தானம்னால உங்களோட குலதெய்வமே உங்களுக்கு காத்திருந்த மாதிரி இருக்கிறத பார்க்க முடியுது. அதனால உங்களோட உங்கள் குலதெய்வம் தான் இந்த வீடியோ கூட உங்களை பார்க்க சொல்லியிருக்குன்ற மட்டும் ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேன். அப்படிப்பட்ட நபர்களுக்கு உங்கள் குலதெய்வத்தை போய் வழிபாடு செய்துட்டு உங்கள் சுய ஜாதத்தையும் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு முயற்சி எடுத்து பாருங்கள். இந்த வருடம் மட்டும் இந்த மாதம் மட்டும் கிடையாதுங்க, இந்த வருடம் முழுக்கவே உங்களுக்கு யோகமான காலகட்டம் இருக்குது. இந்த வருடம் கூட சொல்ல வேண்டாம், அடுத்த 30 வருட காலமானது பட்டமரம் தொழில்ற மாதிரி படிப்படியாக வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டங்கள் உருவாகுன்றீங்க. அதனால திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகளும், குழந்தை பேர் இல்லாத நபர்கள் குழந்தை பேர்களும், தொழிலுக்காக வெளியூர் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய நபர்களும், வெளிநாட்டு வாய்ப்புகளும், உடல் ரீதியாக பாதிக்கப்பட்ட நபர்களுக்கும் உங்களுக்கு உடலில் தேக ஆரோக்கியம் சிறந்து வலிக்கக்கூடிய காலகட்டங்களும், படிப்பில் மந்தமாக இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாமே இனிமேல் புத்துணர்வு பெற்று படிப்பில் ஓரளவுக்கு வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டமும், வெகு நாட்டில் வீடு மனை வாசல் வாங்கல, வீடு மனை வாசல் கட்டல சார், கடன்கள் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன், அவன் எந்த நேரத்தில் வீடு கட்டலாம்னு நினைக்கிறேன், கட்ட முடியுமான்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக வீடு மனை வாசல் வாங்குவதற்கும் வீடு மனை வாசல் கட்டுவதற்குமான உகந்த காலகட்டமாக இருக்குது. வண்டி வாகனங்கள் வாங்குவதற்குமான உகந்த காலகட்டமாக இருக்குது. அதனால் இந்த ஜூன் மாத கிரகங்களிலிருந்து தனுசு ராசி என்பவர்கள் வளர்ச்சிகள் பெற போகிறீங்களா தவிர தளர்ச்சிக்கான காலகட்டம் கிடையாது. உங்களோட சுய ஜாதகத்தை மட்டும் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். மற்ற விதத்தில் இந்த தோஷங்கள் பாதிப்பு கிடையாது. சீரும் சிறப்புமாக இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம். ஓம் சரவண பவ. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆதித்ய சொர்ணலட்சுமி பேசுகிறேன். இந்த பதிவு ஜூன் மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம். வரலாக திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கமலங்களை பணிந்து 12 ராசிக்கும் இந்த மாதம் எப்படி நம்ம சிறப்பாக கடந்து வரலாம், நமக்கு எந்தெந்த காலகட்டம் என்ன மாதிரியான சிறப்பாக நகர்வுகள் நடைபெறும் என்பதை அறிந்து கொள்ளவிருக்கிறோம். பதிவினை முழுமையாக கேளுங்க. இதில் உங்களுக்கு எளிமையான வழிபாடுகள், நமக்கு சாத்வீக பரிகாரங்கள் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதம் கோள்கை நிலையை வைத்து சிறப்பாக கடந்து உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம். இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரகங்கள் பார்த்தீங்கன்னா மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு, சுக்கிரன், சூரியன், புதன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு பகவான். இந்த மாதம் நமக்கு 12ஆம் தேதி சுக்கிர பகவான் நமக்கு மிதுனத்திற்கு பயிற்சி ஆவார். 14ஆம் தேதி புதனும் சூரியனும் பயிற்சி ஆகிறாங்க. இந்த சூரியன், புதன், சுக்கிரன் தான் ரிஷபம் மிதுனன்றதுல பயிற்சி ஆகிறாங்க. பெரும்பாலும் இந்த மாதம் அனைத்து ராசிக்குமே சிறப்பாகவே இருக்குது. அதனால் அனைவருமே உங்களுடைய முயற்சியை மட்டும் கைவிடாதீங்க. ஏற்கனவே ராகு கேதுவும் இந்த மாதிரி இடத்துல தான் உட்காந்துருக்காங்க. உங்களுக்கு கோச்சாரத்தில் நம்ம என்னென்னலாம் இப்போ நம்ம எதிர்காலத்துக்காக முயற்சிகள் போடுறோமோ அதெல்லாம் நமக்கு பல மடங்கு ரிசல்ட் கொடுக்கும். அதனால் நம்முடைய குறிக்கோளையும் லட்சியங்களையும் நோக்கி வேகமாக பயணித்து வெற்றியை விரைந்து பெற்றிடலாம். தனுசு ராசி, தனுசு லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த ஜூன் மாதம் எப்படி கடந்து வரலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப அருமையான மாதம். அம்மா எங்களுக்கு 6இல் குரு வந்திருக்கிறார், ராசி அதிபதி, எங்களுக்கு ஒரே அச்சமாக இருக்குது. 6இல் குரு, ஊரில் பகை,
இந்த கருத்தை வந்து எப்படிமா எடுத்துக்கிறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு அச்சமாகவே இருக்குது. 6ல் குரு வரும்போது நம்ம வந்து ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும்தான் கவனமாக இருக்கும். மற்றபடி உங்களுக்கு தொழில், பண வருவாய் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். அதெல்லாம் எப்படி பார்க்கலாம் அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். இந்த இடம் கால சக்கரத்தின் பாக்கியஸ்தானம். பாக்கியம் உங்களுக்கு கிடைக்காட்டி வேறு யாருக்கு கிடைக்க போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த இடத்தில் காணப்படக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்தீங்கன்னா மூலம் 4 பாதங்கள், பூராடம் 4 பாதங்கள், உத்திராடம் 1ஆம் பாதம். தனுசு ராசிக்கு ராசி அதிபதி 6ல், அதோடு வந்து நம்மளுக்கு சுக்கிரனும் ஆட்சி ஆகிட்டார். 6ஆம் அதிபதியும் 6ல் ஆட்சி ஆகிட்டார். அப்புறம் சூரியன் 9ஆம் அதிபதி, 7, 10 குடையவர்கள், கேந்திராதிபதி ஒரு திரிகோணாதிபதி இணைவு ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம். ராசி அதிபதி சம்மந்தப்படுறார். அப்போ சவால்களை வந்து சிறப்பாக சந்தித்து வெற்றி அடையலாம். 6ஆம் இடத்தை வந்து ரோக சத்துருஸ்தானத்தை தாண்டி அது உபஜயஸ்தானம். அப்போ சிறப்பாக 6ல் குரு வந்திருக்காரு. அந்த 6க்குரியவரும் அங்கே ஆட்சியாக இருக்கிறார். 15ஆம் தேதி வரைக்கும் நம்ம என்ன பண்ணோன்னா நல்லா சிறப்பாக வியூகம் அமைக்கிறோம், செயல்படுறோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம சிறப்பான நிலையை அடைய போகிறோம் 15 தேதிக்கு மேலே. அதனால் வந்து நம்ம வந்து கஷ்டப்பட்டு நம்மளுடைய உழைப்பை வந்து இந்த காலகட்டம் போடலாம். எல்லாத்துக்குமே வந்து வெற்றியை கொடுப்பதற்காக 3 என்ற உபஜயஸ்தானத்தின் ஆரம்ப புள்ளியில் சனி அமர்ந்திருக்கிறார். அப்போ சவாலை வந்து எதிர்கொள்ள போகிறீங்க அப்படின்னும்போது அதை சாதகமாக்கி கொடுக்கக்கூடியவர் நம்முடைய சனீஸ்வர பகவான். நல்ல வாய்ப்புகள் எல்லாம் ராகு ஏற்படுத்தி கொடுத்துட போகிறார். அதே போல் நல்ல அறிவுசார் திறமையோடு, தைரியத்தோடு, தன்னம்பிக்கையோடு, ஊக்கமுடன் உழைப்பதற்கு உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்து அந்த ஆழ்மனத்திற்கு ஒரு நம்பிக்கையும் ஒரு தெம்பையும் கொடுத்து பண்ணிடலாம் அப்படின்னு நம்மளை வந்து ஒரு ஊக்கமாக செயல்படுத்தப்படுறவர் வந்து செவ்வாயும் எடுத்துக்கலாம். செவ்வாய் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். பூர்வ புண்ணியாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த காலகட்டம் உங்களுக்கு அனைத்துமே சிறப்பாக இருக்கும். குருவானவர் 6ஆம் இடத்துல நமக்கு இருக்க போகிறார். இந்த காலகட்டம் வந்து அவர் அங்கேருந்து 10, 12, 2 பார்ப்பார். தொழில் நல்லா இருக்கும், 2 பார்க்கறதுனால அதனால் வருமானமும் சிறப்பாக இருக்கும். 12ன்றதுனால மாற்றங்கள் சிறப்பாக இருக்கும். ரொம்ப அறிவாளி நீங்கள். உங்கள் அறிவை மிஞ்சத்துக்கு யாருமே கிடையாது. எல்லாருக்குமே தெரியும் உங்களை யாருமே வந்து ஜெயிக்க முடியாது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த காலகட்டம் உங்கள் வளர்ச்சியெல்லாம் பார்த்து உங்களுக்கு ஒரு கெட்டப்பேரை ஏற்படுத்தணுமே ஒரு 4 ஜீவன் நல்ல ஜீவன் சுற்றிக்கிட்டு இருக்கோம். அவங்களெல்லாம் நல்ல ஜீவன் தான் சொல்லணும். அதெல்லாம் கவலையே பட வேணாம். இந்த காலகட்டம் வந்து யாரையும் பகிர்ந்து கொள்ளாதீங்க. எல்லாரையும் வந்து ஒரு புன்முறுவலுடன் கடந்து வந்துடுங்க. விஷ் பண்ணாங்கன்னா அது அவலமாக கூப்பிட்டு விஷ் பண்ணிட்டு போங்க. பெரியவர்கள்கிட்ட எவ்வளோக்கு எவ்வளோ பணிவாகவும் உண்மையாகவும் நடந்து கொள்கிறீர்களோ உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதை தாண்டி உங்களுக்கு இந்த மாதம் வந்து ஆரம்பத்தில் 6ஆம் இடத்துல நான் சொல்லிட்டேன், கிரகங்கள் வந்து உட்கார்ந்துருக்காங்க. நம்மளுக்கு ஒரு 4 கிரக கூட்டணி, நம்ம ஒரு அலைச்சல் திருச்சிலோட ஒரு வேலைக்கான முயற்சிகளை வந்து நம்ம வந்து பண்ணும்போது நம்மளுக்கு அனைத்துமே வந்து சிறப்பான வெற்றியை வந்து கொடுக்க போகுது. நம்மளுக்கு அதற்கான ஒரு ஆயத்த பணிகள்லாம் நம்ம அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம். ஏற்கனவே உங்களுக்கு வந்து ஒரு வேலைக்கான ஒரு மாறுதல்லாம் ஏற்பட்டுருக்கும். நம்ம எந்த இடத்துக்கு போகணும் செய்யணும், அந்த இடத்துல போய் நம்ம வந்து எப்படி செயல்பட்டு கொள்ளணும் என்பதெல்லாம் வந்து நம்ம சிறப்பாக வந்து இப்பயே வந்து அதுக்கு ஒரு பிளான் போட்டு வச்சுக்கலாம். ஒரு ஒர்க் ஷீட்டுன்னு சொல்லிட்டு அந்த ஒர்க் ஷீட்டை வந்து போட்டு வச்சுக்கொள்வது ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். செலவு, அலைச்சல் திருச்சல் இதெல்லாமே அதிகமாக இருக்கும். நம்ம அதற்கான பயணத்துக்காக போகிறது. இந்த செலவுகள்லாம் கூட நமக்கு பின்னாடி நன்மை தரும் செலவுகளாக நம்ம மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. தொழில் நல்ல மேன்மையாக இருக்கும், பதவி உயர்வாக இருக்கும். உங்கள் அறிவாற்றலும் உங்கள் செயல்திறன் தான் உங்களை வந்து வாழ வைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். உங்களுடைய அறிவும் ஆற்றலும் சேர்ந்து தான் உங்களுக்கு ரொம்ப தன்னம்பிக்கை, தைரியம் இதுவும் உங்களுக்கு வந்து சிறப்பாக கிடைச்சிடும். அதெல்லாம் சேர்ந்து தான் உங்களுக்கான ஒரு சிறப்பான வாழ்க்கையை அமைக்கப் போகுது. தொழில் நல்லா சிறப்பாக இருக்கும். நல்ல பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, அரசியல் தொழில் இருப்பவர்களுக்கு முதற்கொண்டு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். 15 தேதி வரைக்கும் பொறுமையாக இருந்துடணும் அப்படின்னு சொல்லியாச்சு. நம்மளால் எந்த காரியமும் வந்து அங்கே மைனஸ் ஆச்சுன்னு நம்ம சொல்லக்கூடாது. சூரியன், புதன், சுக்கிரன் இந்த 3 கிரக கூட்டணி நமக்கு 6ல் இருந்து அதற்கப்புறம் அவரே வந்து நம்மளுக்கு 7லேயும் மாறிடுவாங்க. 7ல் மாறும்போது நம்ம முற்பகுதியில் போட்ட உழைப்பு, நம்ம செயல்பாடு, திறன் எல்லாத்துக்கும் பல மடங்கு இங்கே வந்து கிடைக்க போகுது லாபம். சூரியன், புதன் 7, 10 இணைஞ்சாச்சு. உங்களுக்கு தான் வந்து அடிக்கடி வந்து இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் கிடைக்கக்கூடியவர்கள் நீங்கள் தான். அப்போ நிறைய அன்னதானம் பண்ணோம். யோகன்னா என்னென்னா நம்மளுக்கு வந்து செயல்படணும்னா நம்ம நிறைய தான தர்மங்களை பண்ணணும். நம்ம கர்மாவை கன்சைன் பண்ணணும். இறை வழிபாடு அதிகப்படியாக வைத்துக்கொள்ளணும். இறைவனை வழிபட நம்முடைய கர்மாக்கள் குறையும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. இந்த காலகட்டம் உங்களுக்கு அனைத்துமே ரொம்ப சிறப்பு. ஏன்னா தனுசு ராசியில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா நல்ல நிலைமையில் இருக்கிறவர்கள் தான் இருப்பாங்க. அவங்க பெரும்பாலும் வந்து நல்ல ஒரு பொசிஷனில்
இருக்கக்கூடியவர், எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு தலைமை பண்பு வகிக்கக்கூடியவர்கள்னு சொல்லியாச்சு. இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு சிறப்பாக, இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிடும். ராகுக்கேதும் உங்களுக்கு எந்த வகையிலையும் தொந்தரவு பண்ணக்கூடிய அளவில் இல்லை. இது வரைக்கும் 4 பேர்கிட்ட நீங்கள் யோசனை கேட்டுட்டு போய் இப்போ நீங்கள் உங்கள் தொழிலை நீங்களே முடிவெடுக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்கள் எதிரிகள்லாம் தெரிஞ்சிடும். அவங்களெல்லாம் போய் நான் போய் அவங்க கேட்டு நான் செய்கிறேன்னா இந்த காலகட்டம் வைத்து கொள்ளாதீங்க. நீ என்னை வந்து செஞ்சிட்டியா, என்னை வந்து நீ எனக்கு எதிராக ஏதாவது பண்ணுறியா அப்படின்னு போயெல்லாம் இப்போ கேட்காதீங்க. எதிரிகள் வழுக்கக்கூடிய நேரம் அப்படின்னு. அதனால் இந்த காலம் அமைதியாக கடந்து வந்துடணும். மற்றபடி உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க. இந்த அலைச்சல் பிரச்சனால உடம்பு வலி இருக்கும், சூட்டால் சளி பிடிக்கிறது, அதே போல் தண்ணியில் நம்ம மாற்றி குடிப்போம் இல்லையா, இந்த வெயிலுக்காக ஃப்ரிட்ஜில் தண்ணி வச்சு குடிப்போம், இல்லை வெளியிடங்களில் செஞ்சு தண்ணி குடிப்போம். இதெல்லாம் வந்து நாங்கள் கலைஞ்சி ஒவ்வாமை, இந்த மாதிரி ஒரு சிலருக்கு ஒரு சிலப்பட்ட இந்த காய்ச்சல், இந்த சளி தொந்தரவு, கை கால் மூட்டு வலி இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து போகக்கூடிய வழியாகவே இருக்கும். அடிக்கடி வந்து உங்களை வந்து இந்த சுற்றி போட்டுக்கோங்க. ஏன்னா கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த காலகட்டம் அந்த எதிர்மறை ஆற்றல்களை விலக்கிக் கொள்வது, வீட்டில் வந்து எப்போவும் இறைப்பாடலை பாட வைப்பதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். பெண்மணிகளுக்கு இந்த மாதம் வந்து ரொம்ப சிறப்பு. வேலைகள் மாதம் முற்பகுதியில் அதிகமாக இருந்தாலும் மாத பிற்பகுதியில் ரொம்ப சிறப்பு. நல்ல ஒரு ஆடை ஆபரண அத்தியாவசிய பொருள் சேர்க்கையெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. நிறைய, அதாவது உங்களுடைய பந்துக்களோடு வந்து நீங்கள் ஒரு குடும்பமாக சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது, திருமண பேச்சுவார்த்தைகள் பேசி முடிச்சுடுவது, காதல் உறவில் இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இந்த காலகட்டம் குடும்ப சம்மந்தம் பெற்று நல்லா மனசுக்கு ஏற்ற மாதிரியே நமக்கு லவ்வும் அமைஞ்சிரும். வீட்டில் பேசி பெற்றோர் சம்மந்தமும் கிடச்சிரும். இல்லை திருமணத்துக்காக பலன் பார்க்கணுன்னா எல்லா கண்டிஷன்ஸும் அங்கே ஃபுல்ஃபில் ஆகிடும். மனசில் போட்ட கண்டிஷனும் சரி, நம்மளுக்கு எல்லா வகையிலையுமே எதிர்பார்த்த மாதிரி ஒரு மணாளன் மங்கை, ஒரு ராஜகுமாரனே வந்துடுவா, ராஜகுமாரி வந்துடுவா அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து ரொம்ப அருமையான இடம். தாய்க்கு நிகராக எப்போவுமே ஆண்கள் என்ன பண்ணுவாங்க, தாய்க்கு நிகராக ஒரு பெண் பண்ணுவாங்க. பெண் என்ன பண்ணுவா, நம்மளுக்கு அப்பாவுக்கு மாதிரி ஒரு நம்ம ஹஸ்பண்ட் இருந்துடணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆண்கள் எப்போவும் அவங்க மகள் மேலே தான் வந்து உயிராக இருப்பாங்க. அதனால தான் வந்து பெண்ணும் வந்து அப்பா விட மாட்டான். அந்த மாதிரி உங்களுக்கு ஏற்றாற்போலே அவங்க அப்பா மாதிரியே வந்து உங்களை நல்லா கைக்குள்ளே வச்சு பார்த்துக்கக்கூடிய ஒரு கணவனும், உங்களுக்கு உங்கள் அம்மா மாதிரியே பார்த்துக்கக்கூடிய ஒரு மனைவியும் இந்த காலகட்டம் இருக்கும். இல்லை கணவன் மனைவிக்கிடையே இது வரைக்கும் கருத்து மோதல்கள்லாம் நிறைய இருந்ததுனால இப்போ வந்து நீங்கி ஒன்று கூடுவீங்க. குடும்பத்தோட ஆன்மீக சுற்றுலா, அதே போல் இன்ப சுற்றுலா இதெல்லாம் சென்று ரொம்ப சிறப்பாகவே இருப்பீங்க அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. யார்கிட்டையும் பகைமையை மட்டும், இதுதான் நான் திருப்பி சொல்கிறேன், யார்கிட்டையும் பகைமையை மட்டும் வளர்த்துக்கொள்ளாதீங்க. நல்ல ஆடை ஆபரணம் அத்தியாவசிய பொருள் சேர்க்கையெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே நடைபெறும். தங்கத்தில் முதலீடு பண்ணுறேன்ட்டு வேண்டாம், நிலத்தில் முதலீடு பண்ணுங்கள். அது உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டை கொடுக்கும். ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டுக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு வந்து நல்ல அபரிமிதமான பலனை தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். தனுசு ராசிக்கு இந்த மாதம் வந்து அனைத்திலையுமே சிறப்பான பலன்கள். மாதம் முற்பகுதியில் அதற்கான ஆயத்த பணிகளையும் முயற்சிகளையும் போட்டு வைத்துக் கொள்ள வேண்டியது. அலைச்சல் செல்லாக்கும். வண்டி வாகனங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக போகணும். ஹெல்மெட் இல்லாமல் செல்லக்கூடாது. ஒரு டயர்ட்னஸ் கொடுக்குறோம், உடம்பு சோர்வு கொடுக்குறோம், ஒரு என்ன சொல்ல படபடப்பு, ஒரு சத்தே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் உங்களுக்கு. அதுக்கெல்லாம் வந்து நிறைய இந்த அத்திப்பழ ஜூஸ், நல்ல இயற்கை ஜூஸில் வந்து சாப்பிடுங்க. ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். நடப்பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். இதெல்லாம் வந்து செய்யும்போது இன்னும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். அனைத்து விதமான சுப நிகழ்வுகள், சுப பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் பேசி முடித்து முகூர்த்த நாளே குடிச்சிடலாம். வீடெல்லாம் பாதிலே கட்டி இதுவாக இருக்குதுன்னா அதெல்லாம் ரெனோவேட் பண்ணிலாம் நடந்துடும். வங்கிகளில் லோன் கிடச்சி உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீங்க. யாராவது ஒருத்தருடைய உதவியாவது கிடைக்கும். இல்லை யார் மூலியமாவது ஒரு பண உதவி கிடச்சி நீங்கள் சரி பண்ணிடுவீங்க. அப்படி இல்லை உங்களுக்கு வந்து ஒரு வங்கிகள் மூலமாவது இந்த காலகட்டம் வந்து நீங்கள் உங்களுடைய தேவைகள் வந்து பூர்த்தி ஆகிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அருமையான மாதம் இந்த காலகட்டம். முதலீடு மட்டும் யாரையும் நம்பி தொழிலையோ நம்ம தெரியாத இடத்துலையோ எடுத்துகிட்டு போய் காசை மட்டும் போட்டுறக்கூடாது. மற்றபடி பண விஷயங்கள்லையும் நமக்கு மற்றவர்கள்கிட்ட உறவு சார்ந்த விஷயங்கள்கிட்டையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்துக்கணும். குடும்பத்தில் தான் நல்லாயிருக்கும். வெளியிடங்களில் பகைமையை வளர்த்து கொள்ளாமல் பண விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருப்பது நமக்கு ரொம்ப சிறப்பு. இப்போ தசாபுதிலாம் சிறப்பு இல்லை அப்படின்னா வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரிகிட்ட எல்லாருக்கிட்டையும் எது சொன்னாலும் சரி சார் செஞ்சு முடிச்சிடறேன் சார், நீங்கள் ஆர்டர் போடுங்க சார், பண்ணிடலாம் சார், செஞ்சிடலாம் சார் அப்படின்னு புன்முறுவலோடு வந்துடணும். எப்போ பாரு என்ன போய் போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம இடத்துல சொல்லியிருக்கக்கூடாது. நீங்கள் நாலேஜபிள், நீங்கள் திறமையானதான் உங்கள்கிட்ட அந்த வேலையை வந்து ஒப்படைப்பாங்க. வேலை போல அதிகரிக்கும். புரியுதுங்களா? அதுக்குரிய சம்பளம் உங்களுக்கு கிடைச்சிடும். அதனால் கவலைப்படாதீங்க.
வேலையில் நல்ல ஒரு மிக சிறந்த இடத்த பிடிக்கணும், உங்கள் திறமையை நிரூபிக்கணும். அப்போ தான் நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். அதற்கெல்லாம் இதுதான் சிறப்பான காலகட்டம். தைரியமாக உங்கள் பணிகளை சிறப்பாக செய்து வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கு தயாராகி கொள்ளுங்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் நீங்கள் ரொம்ப அருமையான மாதமாக இருக்குது. அதனால் அனைத்து விஷயங்களையும் திறம்பட செயல்பட்டு மாத பிற்பகுதியில் அமோகமான பலனை அற்புதமாக பெற்றிடலாம். தனுசு ராசிக்கு குழந்தை பாக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதற்கான வைத்தியங்கள் கை கொடுக்கும். குலதெய்வ வழிபாடு வைத்துவிங்க. இயற்கையாகவே பிறக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அருமையாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தாமத குழந்தை பாக்கியம்லாம் ஒரு சிலருக்கு ஏற்படும். இல்லை இரண்டாவது குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அருமையாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் எல்லாமே சிறப்பான பலன்கள். நீங்கள் 10 நினச்சிங்கன்னா 20 நடக்கும். அப்போ நம்ம எந்த அளவுக்கு நம்ம திறமையாக செயல்படணுன்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். தனுசு ராசி லக்னக்கார அன்பர்கள் 2 விஷயங்களில் மட்டும் கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். அந்த விஷயங்களை மட்டும் ஃபாலோ பண்ணி கொள்ளுங்கள். சந்தேகம் இருந்ததுன்னா இன்னும் நீங்கள் ஆடியோ மறுபடியும் பொறுமையாக நிதானமாக கேளுங்க. அது மட்டும் தான் நீங்கள் செய்யக்கூடியது. மற்றபடி குருவானவர் இந்த வருடம் முழுவதும் 6ல் தான் இருப்பார். இந்த வருடம் குரு பயிற்சி மட்டும்தான். அதனால் நீங்கள் வியாழந்தோறும் விரதம் இருந்து ஒரு மகான் வழிபாடை பின்பற்றி கொள்ளுங்கள். ஜீவசமாதி வழிபாடெலாம் செய்யும்பொழுது நமக்கு ரொம்ப அனுகிரகம் நிறைய கிடைக்கும். நம்ம ஜாதகத்திலே கொடுப்பன இல்லைனாலும் அவங்க வாக்கு கொடுத்துட்டா இறைவன் ஓடோடி செய்வார். வியாழந்தோறும் குரு பகவானுக்கு 3 நெய் தீபங்கள் ஏற்றி கொண்ட கடலையை பிரசாதமாக செய்து நிறைய கொடுத்துருங்க. எனக்கு சாமி கும்பிட்றதெல்லாம் எனக்கு அவ்வளோ ஒரு இது இல்லாமல் நான்லாம் நாத்திகவாதி அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒன்றுமே வேண்டாம். ரொம்ப கஷ்டப்படுது இல்லையா குழந்தைங்க, ஏழை குழந்தைங்க. நம்ம சாலையோரம் வீதியோரம்லாம் அம்மா அப்பா இல்லாமல் ஒரு சில குழந்தைகள் கஷ்டப்படும். ஒரு சிலர் விபத்தில் தவறி இருப்பாங்க. இந்த மாதிரி கஷ்டப்படுற குழந்தைங்க நம்ம உறவில் இருக்கிற நல்ல குழந்தைங்க கிடையாது. வெளி குழந்தைங்களுக்கு ஒரு 11 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள், முதல்ல 5 மேக்ஸிமம் 11 வயதுக்கு உட்பட்ட குழந்தைங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ உதவி செய்வீங்களோ அவங்களுக்கு அன்னதானம் சாப்பாடுகளுக்கு உதவி பண்ணலாம், இல்லை படிக்கிறதுக்கு உதவி பண்ணலாம். அவங்க வாழ்க்கையில் அவங்க மேலே முன்னுக்கு வர்றதுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ அவங்களால முயன்ற உதவிகளை செய்கிறீங்களோ அதுவே நேரடியாக போய் குருவை சென்றடைஞ்சிடும். அதற்கப்புறம் குருன்றவர் யார்? நமக்கு வழிகாட்டியவர்கள். இவங்களால தான் என் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருந்தது அப்படின்றவங்ககிட்ட வியாழந்தோறும் ஃபோன்லையாவது அவங்ககிட்ட ஒரு பிளெஸிங்ஸ் வாங்கிக்கோங்க. இல்லை அவங்க நேரில் போய் சந்திங்க. மாதத்தில் ஒரு தடவை அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். அவங்க ரொம்ப கஷ்டம் வறுமையில் இருக்காங்க, நீங்கள் கொஞ்சம் நல்லா இருக்கீங்கன்னா அவங்க வாழ்வாதாரத்துக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்யுங்க. சாதுக்கள் சன்னியாசிகளுக்கு நிறைய உணவு தான தர்மம் செய்யுங்க. நிறைய ஆலய திருப்பணிகள் உழவார பணிகள் செய்யுங்க. இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் உங்களுக்கு. இந்த காலகட்டம் குருனாலே இப்படி தான் போய் நம்ம செய்யும்போது மௌனமாக இருந்துடணும். குருவுக்கு அடுத்த இன்னொரு பரிகாரம், வியாழந்தோறும் ஒரு 10 நிமிடமாவது ஒரு மௌனமாக தியானத்தில் உட்காந்துருங்க. இந்த மெடிடேஷன் தியானம் குருனாலே மௌனம் தான். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அபரிமிதமான பலன்களை அட்டகாசமாக பெற்றுக்கொள்ளலாம். உங்கள் இல்லங்கள் அருகில் இருக்கக்கூடிய பழமையான சிவாலயங்கள் சென்று வழிபடுங்க. சென்னையில் தான் இருக்கிறோம் அப்படின்னீங்கன்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய திருவலிதாயம் குரு ஸ்தலத்திற்கு சென்று வழிபடுவது. ஜெகதாம்பிகை உடனுரை வடியநாதராக அங்கே இறைவன் காட்சி அளிக்கிறார். ரொம்ப விசேஷமான தலம். அங்கே சென்று வழிபடும்பொழுது உங்களுக்கு 1000 காலத்திற்கு மேலேயான பழமை வாய்ந்த கோயில். அந்த கோயில் அது ராமாயணத்தில் கூட அந்த கோயில் இருக்க, ராமாயணம் நடைபெற்ற காலத்தில் அந்த கோயில் இருந்ததுன்றாங்க. அவருடைய தலப்புராணம்லாம் படிக்கும்போது அந்த கோயிலுக்கு சென்று வழிபட்டு வருவதும் சிறப்பு. இல்லை ரொம்ப தொலைவில் இருக்கிறவங்க வருடத்தில் ஒரு தடவை அந்த ஆலயத்துக்கு சென்று வருவதும் சிறப்பு. இந்த மாதம் கூடுதல் விழிப்புணர்வாக இருக்கக்கூடிய நாட்கள் சந்திராஷ்டம தினங்கள். ஜூன் 11, 12, 13 ஆகிய நாட்கள் சந்திராஷ்டம தினங்களாக வருது. ரொட்டீன் வேலையை செய்யுங்க. உங்கள் எதிர்கால வாழ்க்கை, உங்கள் வாழ்க்கையின் தேடல், உங்கள் வாழ்க்கையை விரிவுபடுத்திக்கிறதுக்கு இன்னும் நீங்கள் பூஸ்டப் பண்ணிக்கிறதுக்கு என்ன தேடல்கள் இருக்கோ அந்த தேடல்களை எல்லாம் நீங்கள் முயற்சி செய்யுங்க. அதற்கெல்லாம் சந்திராஷ்டமம் சிறப்பாக உதவி பண்ணும். அந்த நாட்களும் சிறப்பாக செயல்படுவதற்கு ஒரு டம்ளரில் பால், நாட்டு சர்க்கரையை போட்டு நம்ம பிள்ளையாருக்கு நெய்வேத்தியமாக வைத்து ஒரு தீபம் ஏற்றி அருகம்புல் இருந்தால் அருகம்புல் போடுங்க. நம்ம இருக்க மாலையும் போடலாம். போட்டு வழிபட்டு செல்லும் பொழுது அருமையான பலன்களை சந்திராஷ்டம தினங்களும் அஷ்டகாசமாக பெறலாம். தனுசு ராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சாத்வீக பரிகாரமாக ஏழை எளியவர் வறியவர் அதே போல் மாற்றுத்திறனாளிகளுடைய வாழ்வாதாரம் உயர்வதற்கு உங்களால் முயன்ற உதவிகளை செய்யும்பொழுது இன்னும் சிறப்பாக இருக்கும். யார் யாருக்கெல்லாம் எப்படிலாம் எளிமையாக உதவி பண்ணலாம், உங்கள் சக்திக்கு உட்பட்டது. கடன் வாங்கி தான் தர்மம் தானம்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இறைவனுக்கு தெரியும் உங்கள்கிட்ட இருக்கா இல்லையான்னு. அதனால் தனுசு ராசிக்கு
இந்த வருடம் ரொம்ப சிறப்பு. சொன்ன 2 விஷயங்களில் மட்டும் கவனமாக இருந்து கொள்ள வேண்டியது. ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க. தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும். அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும். வாஸ்து பார்த்து தரப்படும். வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும். எண்ணியல் படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து கொள்ளலாம். தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும். அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி. மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்செவி. இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவனம்மை அழைத்து காப்பான். ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்துனோ மாருதி பிரச்சோத்யாத். ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர. யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுருராயா. ஓம் சுதர்சனாய வித்மகே மா ஜுவாலாய தீமகே தன்ன சக்கர பிரச்சோத்யாத். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஜூன் மாத ராசி பலன்களை வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் சொல்ல இருக்கிறோம். இந்த ஜூன் மாதம் 6ஆம் தேதி அமாவாசை திதி வருகிறது. ஜூன் 21 பௌர்ணமி திதி வருகிறது. கிரகங்கள், ஜூன் மாத கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9வது ராசி. குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது குரு பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்தும் சென்று விட்டார். 6ஆம் இடம், 5லிருந்து 6ஆம் இடத்துக்கு போயிட்டார். 6ஆம் இடம் ஸ்தான பலம் இல்லை. 5ல் இருக்க வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருந்தீங்க, நல்லா இருந்தீங்க. இந்த தனுசு ராசிக்கு என்னென்ன நட்சத்திரம் வருதுன்னா மூலம், பூராடம், உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த தனுர் ராசி அன்பர்களுக்கு மற்ற கிரகங்கள் நல்லா இருக்கான்னா சனி பகவான் உபஜயஸ்தானத்தில் சூப்பராக இருக்கார். 5 செவ்வாய் 5ல் நல்லா தான் இருக்கார். சுக்கிரன் புதனுடைய சஞ்சார நிலை, சூரியனுடைய சஞ்சார நிலையும் சிறப்பாக இருக்கிறது. கிரகங்களுடைய சஞ்சார நிலை சிறப்பாக இருப்பதால் இந்த தனுர் ராசிக்கு இந்த ஜூன் மாத கிரகங்கள் சுமாரான பலனை தருமா இல்லை சூப்பரான பலன்களை வாரி வழங்கப் போகிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய வாரி வழங்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர் கேள்வி கேட்டிருக்கீங்க, என்னங்க எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க, எதுவுமே சரிப்பட்டு வர மாட்டேங்குது அப்படின்னு கேட்குறீங்க. நிறைய பிரச்சனைகளை தான் சந்திக்கிறோம். இது கோச்சாரம் என்பது ஒரு 30% தாங்க. 70% உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தினுடைய தசாபுத்தி அமைப்பில் தான் 70% ஜாதகம் இயங்கும். 30% தான். இந்த 30% சூப்பராக இருக்குன்னு சொன்னால் உடனே அது 30 எப்படிங்க 100% மாறும்? 30 தானே. அது நல்லா இருந்தாலும் 30 தான், நல்லா இல்லைன்னா 15-20 தான் சொல்லணும், சரியில்லைன்னு தானே சொல்லணும். அப்போது இந்த 70% மற்ற அதாவது தசாபுத்தி அடிப்படை தாங்க ரொம்ப முக்கியம். இது கோச்சாரம் என்பது ஓரளவுக்கு சொல்லக்கூடிய ஒரு பதில் பலன், ஒரு 10ஆம் பொதுவான ஒரு பலன் தான் இது. யாருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை அனலைஸ் பண்ணலை நம்ம. அப்போ இது 30% பொழுது இந்த 30% நல்லா இருக்கான்னு சொன்னால் நல்லா இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். பாருங்கள், உங்களுக்கு இது நாள் வரைக்கும் குரு 5ல் இருந்தாலும் இப்போ 6க்கு போயிட்டாருன்னு வருத்தப்படுவீங்க. ஆனால் குரு பார்வை கோடி நன்மைன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க, ஜோதிடத்துலேயும் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ பாருங்கள், 10ஆம் இடத்தை குரு பார்க்க போகுது. நம்ம ஏற்கனவே 10ஆம் இடத்துல கேது இருந்ததால் நீங்கள் தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, இருக்கிறத வச்சு மெயின்டைன் பண்ணுங்கள். ஏன்னா ராகு இருக்கிறத விரிவாக்கம் பண்ணுவார், கேது இருக்கிறத சுருக்குவார். அப்போ இருக்கிறத சுருக்குவார்னா அப்போ கடனை வாங்கி நீங்கள் தொழிலில் போட்டிங்கன்னா
தொழில் இப்போ கடனும் பெருசாகி தொழிலும் சுருக்குவார்னு சொன்னால் அப்போ அதுக்கு எதுக்கு கடன் வாங்கி தொழிலில் போடணும்? அதனால் இந்த கேது யார் ஒருவருக்கு 10ஆம் இடத்துல இருக்குதுன்னு சொன்னால் அந்த எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்த சுருக்குவார்னு தான் கணக்கு. அப்போ தொழிலை சுருக்குவார்னா அப்போ எதுக்கு கடன்படுவானே? அது ஏன் தொழில் விரிவாக்கம் பண்ணுவானே? இருக்கிறத வச்சு மெயின்டைன் பண்ண வேண்டியதா? ஆனால் இப்போ அப்படி இல்லைங்க. 10ல் கேது இருக்கத்தான் இருக்கார், இப்போவும் இருக்கார். ஆனால் குரு பார்க்க கோடி நன்மை. அப்போ குரு பார்க்குறாருன்னா குரு கேது காம்பினேஷன் கோடீஸ்வர யோகத்தை தருகிறது. அப்போ தொழிலில் நீங்கள் நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க. இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு ரிஷபத்தில் ஓராண்டு இருக்க போகிறார். அந்த ஓராண்டு 10ஆம் இடத்தை பார்க்க போகிறார், தொழில் ஸ்தானம், உத்தியோகஸ்தானத்தை. அப்போது இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மை கண்டிப்பாக ஏற்படும். அப்போது நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க, தொழிலை விரிவாக்கம் பண்ணுங்கள். இல்லை தொழிலை இன்னொரு பிரான்ச்சு கூட ஓப்பன் பண்ணலாம். ஏன்னா காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அப்போது ஓப்பன் பண்ணுங்கள், இன்னொரு பிரான்ச்சு சூப்பராக போகும். எவ்வளோக்கு எவ்வளோ இன்புட் போட போகிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அவுட்புட் கிடைக்க போகுது. சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும், நல்ல சம்பாத்தியம் இருக்கும், நல்ல பல அற்புதங்களை பார்க்க போகிறீர்கள். 10ஆம் இடம் அதாவது பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, அதிகாரிகள் சக ஊழியர்களுடைய ஆதரவுகள், சலுகைகள் அனைத்தும் பெற போகிறீங்க. இன்க்ரிமெண்ட்டு இல்லை ட்ரான்ஸ்ஃபரு, இப்படி பல நன்மைகள் உத்தியோகத்தில் கிடைக்க போது தொழிலையும் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. அப்போ வேலைக்கு உத்தியோகம் புருஷ லட்சணம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வேலையில் சிறப்பாக இருக்குது, தொழில் சிறப்பாக இருக்குதுன்னு சொன்னால் நல்லா லட்சணமாக இருக்க போகிறீங்க, சந்தோஷமாக இருக்க போகிறீங்கன்னு தானே அர்த்தம். பாருங்கள், இதே குரு பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்தை பார்க்க போகிறார். 10ஆம் இடத்தை பார்க்குறாருன்னு சொன்னால் அப்போ பண வரவு, பொருள் வரவு சிறப்பாக இருக்க போது, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. அப்போ 2ஆம் இடத்தை குரு பார்க்குறாருன்னா பண வரவு கண்டிப்பாக இருக்கும். தொழில் உத்தியோகத்தில் நல்ல சம்பாத்தியம் இருக்க போகுது. பண பற்றாக்குறை என்பது இருக்காது, பண ரொட்டேஷன் இருக்கும், கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். ஏன்னா தனகாரகன் தனஸ்தானத்தை பார்த்தால் தன பிராப்தி உண்டல்லவா. குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும், சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் அகன்று ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு, ஈகோவை விட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்யமாக அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கக்கூடிய காலமாகத்தான் இது அமைகிறது. குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை, குடும்ப ஒற்றுமை, குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம். கணவன் மனைவி மட்டுமில்லை, மற்ற குடும்ப உறுப்பினர்கள், வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள், நட்பு வட்டாரங்களால் வீடே ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு. ஆனால் இப்போது இனி வீடே களை கட்டப்போகுது அப்படின்னு சொல்லலாம். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு உபஜயஸ்தானத்தில் இருக்கிறார், வெற்றி ஸ்தானத்தில் இருக்கிறார். ஸோ உங்களை பொறுத்தவரையிலையும் தொழிலில், உத்தியோகத்தில் அவர் நல்லது செய்யக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுத்தி தருவார். என்ன இளைய சகோதரருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம், மற்றபடி ஒன்றும் குறை இல்லை. இந்த 4ஆம் இடத்துல ராகு இருந்தால் நிறைய ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. தாய்க்கும் தாய் வழி சொந்தங்களுக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும். தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும், வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். ஒரு சிலர் பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்கலாம். சொத்து பத்து வாங்கக்கூடிய நிலையில் ஒரு சிலருக்கு உருவாகும். சொத்து வாங்கலாம், வீடு வாங்கலாம், ஃப்ளாட் வாங்கலாம். டாக்குமெண்ட்ஸ்லாம் பார்த்து வாங்குங்க. மற்றபடி உங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் 5இல் ஆட்சி பீடத்தில் இருப்பது பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுகிறது. ஆனாலும் சனி பார்வை இருக்கிறது. இப்போ 5ஆம் இடத்தை சனி பார்க்கிறார் அப்படின்னா பிள்ளைகளுடைய வளர்ச்சி, குலதெய்வத்தின் அனுகிரகம் மிக சிறப்பாக இருந்த போதிலும் பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு லிட்டிகேஷன், ஒரு பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்தவங்க ஆட்டையை போடுறதுக்கு தயாராக இருப்பாங்க. அதை நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தீங்க, குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். மற்றபடி 6இல் குரு ஊரில் பகைன்னு சொன்னாங்க. இருந்தாலும் பகைவர்கள் தோன்றினாலும் நீங்கள் அவர்களிடையே நீங்கள் சாதித்து காட்டுவீர்கள், ஜெயித்து காட்டுவீர்கள்னு சொல்லலாம். மற்றபடி கடன் சுமை இருந்தால் படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் இதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம்.
இந்த 9ஆம் இடத்து அதிபதி சூரியன் 6ஆம் இடத்தில் இருந்தாலும் குருவோடு இருக்கிறார். அப்புறம் 7ஆம் இடத்துக்கு போயிடுறார். 7ல் சுக்கிரனும் இருக்கிறார், புதனும் இருக்க போகிறார். முக்கூட்டு கிரகங்கள் இங்கே 15 நாள், அங்கே 15 நாள் இருக்குது. அப்போ உங்களை பொறுத்தவரையிலையும் கல்வித்துறை, கல்வி நிறுவனங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள், டீச்சர்ஸு, ப்ரொஃபஸர்ஸு, அதில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த மாதம் அற்புதமான ஒரு மாதம், சாதிக்கக்கூடிய ஒரு மாதம். அதே நேரத்தில் சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு மாதம். பத்திரிகைத்துறை, எழுத்துத்துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கும் அற்புதங்களை தரக்கூடிய ஒரு மாதம். 10ஆம் இடம் சிறப்பாக இருக்கிறது. பத்திரிகைத்துறை, வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க, இல்லை அரசு துறையில் முயற்சி பண்ணுறீங்க, கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க. எந்த டிபார்ட்மெண்ட்டில் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த வேலை கிடைக்கும். இல்லை தொழில் நம்ம புதுசாக இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணலாம், இல்லை தொழிலை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க, இப்போ படித்த இளைஞர்கள் தாராளமாக தொழிலே ஆரம்பிங்க. நல்ல சம்பாத்தியத்தை பெற போகிறீங்க, பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். தொழில் திருப்பு முனை ஏற்படுத்தும்னு சொல்கிறோம். சும்மா கேஷுவலாக நீங்கள் தொழில் ஆரம்பித்தா கூட அது பெரிய லெவலில் ரீச் ஆகும்னு சொல்கிறோம் நாங்கள். அதுதான் அங்கே இருக்கிற நிலைமை. மற்றபடி உங்களுக்கு 9ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். ஆனால் 9ஆம் இடத்து அதிபதி நல்ல நிலையில் இருக்கிறார். 9ஆம் இடம் பாக்கிய குறைவு ஏற்படும். ஒரு முறைக்கு 2 முறை முயற்சி பண்ணுங்கள். குலதெய்வத்துடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். மற்றபடி ரிஷிகள், முனிகள், குருமார்களுடைய ஆசீர்வாதத்தை பெறுங்கள். இஷ்ட தெய்வ வழிபாடு செய்யுங்கள். நீங்கள் சாதிக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் பாக்கிய குறைவு ஏற்படும். சனி பார்வை. தந்தைக்கும் உங்களுக்கும் சில இடர்பாடுகள் வரலாம். தந்தைக்கு சமூகத்தில் அவப்பெயர்கள் ஏற்படலாம். இருந்த போதிலும் உங்களுக்கு பொறுத்தவரையிலையும் சம்பாத்தியம் என்பது, ஏன்னா குரு கேது காம்பினேஷன் அப்படின்னா கோடீஸ்வர யோகம், குபேர சம்பத்து. ஏன்னா 2ஆம் இடத்தை வேறு குரு பார்க்குறாரு இல்லையா? அப்போ நல்ல சம்பாத்தியம் என்பது ஒரு பெரிய லெவலில் இருக்கும். இது வரைக்கும் வரலாறு காணாத அளவு நீங்கள் பெரிய லெவலில் சம்பாதிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ செலவினங்கள் ஏற்படுமா அப்படின்னா கண்டிப்பாக சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் தான். சுப செலவு என்ன? வீடு வாங்குவீங்க, மனை வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, ஃப்ளாட் வாங்குவீங்க, பிள்ளைகளை கல்விக்காக செலவு பண்ணுவீங்க, உயர்கல்வி, வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவீங்க. இதுதானாங்க சுப செலவு. மற்றபடி இந்த தனுர் ராசிக்கு 9ஆம் தேதி, 10ஆம் தேதி, 11ஆம் தேதி சந்திராஷ்டம நாள் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்க. சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கிங்க. நம்ம எப்போவுமே சந்திராஷ்டம நாட்களில் சொந்த வண்டி வாகனங்களை பயன்படுத்தாதீர்கள். நம்ம பலமுறை அறிவுறுத்தி சொல்லியிருக்கோம். ஏன்னா வண்டி ரிப்பேர் ஆகிப்போச்சுன்னா அதை ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிட்டு நீங்கள் போகணும். அப்போ என்ன ஆகிப்போச்சு? வேலைக்கும் சரியாக போக முடியாது, மன உளைச்சல். அப்போ வாடகை வண்டினா ரிப்பேர் ஆனாலும் அடுத்த வண்டி மாறி போயிட்டே இருக்கலாம். அதனால் உங்களை பொறுத்த வரலையும் அந்த 3 நாளும் சந்திராஷ்டமம்னு நீங்கள் சொல்லிக்கிட்டீங்கன்னு சொன்னால் வேலை பார்க்குற இடத்துல எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் நீங்கள் ஒரு இதுவாக இருப்பீங்க, இல்லை சூதனமாக நடந்துப்பீங்க அப்படின்னு சொல்கிறோம். மற்றபடி உங்களுக்கு துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள், முருகப்பெருமானை வணங்குங்கள். இந்த தனுர் ராசிக்கு இந்த ஜூன் மாதம் ஒரு அமக்கலமான ஒரு மாதம், சாதிக்கக்கூடிய ஒரு மாதம். சம்பாத்தியம் என்பது இரட்டிப்பு மடங்கு இருக்கும் என்று சொன்னால் மிகையாகாது. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு ஜூன் மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். ஜூன் மாதத்துல சனி பகவான் ஆட்சி பலம் பெறுகிறார். அதே போல செவ்வாய் ஆட்சி பலம் பெறுகிறார். சுக்கிரன் 12ஆம் தேதி வரைக்கும் ஆட்சி பலம் பெறுகிறார். 14ஆம் தேதிக்கு மேல புதனும் ஆட்சி பலம் பெறுகிறார். ஆட்சி அப்படின்னா தன்னுடைய சொந்த வீட்டுல பலமா இருந்து எல்லாருக்கும் பலனை 100% கொடுக்க போறாங்க அப்படிங்கிற அமைப்பு. சனி பகவான் மட்டும் இந்த மாதம் 29ஆம் தேதி வக்ரமாகிறார். நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் சனி வக்ர பதிவை நாம அடுத்து வரக்கூடிய வீடியோல பார்க்கலாம். சனி வக்ரம் ஆகுறது அப்படின்னா முன்னோக்கி வருகிறார் அப்படிங்கிறது அமைப்பு. முன்னோக்கி வருகிறார் அப்படிங்கிறது தான் மகர வீட்டுக்கு மறுபடியும் சனி என்ட்ரி ஆக போகிறார். அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறத நம்ம முழுமையா பார்க்கலாம். தனுசு ராசிக்கு உண்டான ஜூன் மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது நம்ம முதலே சொல்லியிருப்போம், ராசி அதிபதி 6ல் இருக்கிறதுனால கொஞ்சம் கடனோ, நோயோ, வம்பு வழக்குகளோ ஏதாவது இந்த வருடம் முழுவதும் இருக்கும். ஏன்னா குருதான் உங்களுடைய
இயக்கம். குருவை வச்சுதான் நீங்க என்ன பண்றீங்க, என்ன செய்ய போறீங்க, அடுத்தது என்ன பண்றதுக்கு உண்டான விஷயங்கள் இது எல்லாமே குரு தான். அவர் மறைஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கியத்துல கவனமா இருங்க. இந்த மாதம் முழுவதும், இந்த வருடம் முழுவதுமே அப்படியே இருங்க அப்படிங்கறதா உண்மை. அடுத்து பாருங்க, உங்களுடைய ராசிக்கு 5 மற்றும் 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய். இந்த 5ஆம் அதிபதி 5ஆம் வீட்டில் இருக்கிறது குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் முழுமையா கிடைக்கும். இதுல ஒரு சீக்கிரட்டான ஒரு விஷயம் சொல்றேன், சூட்சமமான ஒரு விஷயம் சொல்றேன். இந்த வருடம் உங்களுக்கு ராசி அதிபதினு சொல்லக்கூடிய லக்னாதிபதினு சொல்லக்கூடிய குரு நல்லா இல்லை. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, குலதெய்வத்துக்கு ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சிருப்பீங்க இல்லையா, அல்லது குலதெய்வத்துக்கு கிட்ட போய் ஒரு வேண்டுதல் வச்சுட்டோ, நீங்க நிறைய பேர் கிடா வெட்டுறது அல்லது மொட்டை போடுறது இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் செய்வீங்க இல்லைங்களா, அதெல்லாம் இந்த மாசம் செய்யுங்க. இந்த வருடத்திற்கு உண்டான ஒரு கெடு பலன்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்காது. ஏன்னா 5 குடையவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னு பாத்துட்டீங்கன்னா செவ்வாதான். அப்ப உங்களுக்கு இயற்கையாகவே இந்த வருடம் நல்லா இருக்காது, மீடியமா தான் போகும். அப்படிங்கிறதுனால இந்த வருடம் உங்களுடைய குலதெய்வம் ஸ்ட்ராங்கா இருக்கும் பொழுது நீங்க போய் என்ன சொன்னீங்கனாலும் அது ஏற்றுக்கும். உங்களுடைய வழிபாடுகள், உங்களுடைய பரிகாரங்கள் எல்லாமே சிறந்த முறையில் செயல்படும் அப்படிங்கறதுல மாற்றமே இல்லை. அப்போ அவரே 12ஆம் அதிபதியும் ஆகிறாரு இல்லைங்களா. அப்ப 12ஆம் இடம் அப்படிங்கிறது என்னன்னு சொல்றோம், விரய செலவுகள். அது என்ன மாதிரி விரயம், சுப விரயமா அசுப விரயமா, தெய்வத்துக்கு செய்ய வேண்டியதா, இது எல்லாமே 12 தான். அது நீங்க முடிவு பண்ணிட்டு இந்த மாதத்துல உங்க குலதெய்வத்துக்கு சுப விரயமா இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விரயத்தை நீங்க பண்ணினீங்கன்னா இந்த வருடம் முழுவதுமே அது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கறதுல மாற்றம் இல்லை. அடுத்து உங்களுடைய ராசிக்கு பாருங்க, 6 மற்றும் 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் 6ஆம் வீட்டுல இருக்கார். 12ஆம் தேதிக்கு மேல 7க்கு போறார். அப்ப கடன் வாங்குறதோ நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்களோ ஆரம்பத்தில் கொடுத்தாலும் ஒரு 10ஆம் தேதி 12ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு நல்ல லாபத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து உங்களுடைய ராசிக்கு 7 மற்றும் 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் 7ஆம் வீட்டுக்கு வர்றார். 7 கூடியவர் 7ஆம் வீட்டுக்கு வந்தா திருமண வரன் தேடி வரும். 14ஆம் தேதிக்கு மேல திருமணம் சார்ந்த விஷயங்கள் சக்சஸ் ஆகும். பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கனாலும் கூட அது உங்களுக்கு சாதகமாக வருவதற்குண்டான வாய்ப்புகள், புதிய பார்ட்னரை போட்டு தொழில் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா, வியாபாரங்கள் சிறப்பா இருக்கிறது, உடல் சார்ந்த மனம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே விலகுவதற்குண்டான வாய்ப்புகள் ஒரு 14ஆம் தேதிக்கு மேல வரும். அப்ப அவரே தொழில் ஸ்தானாதிபதியாகவும் இருக்கிறதுனால புதிய தொழில் தொடங்குவதற்குண்டான வாய்ப்பையும் இந்த தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னக்காரர்கள் இந்த மாதம் பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்து உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியனும் பாருங்க உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டுல இருப்பார். அடுத்தது பாருங்க உங்களுக்கு 7ஆம் வீட்டுக்கு 14ஆம் தேதிக்கு மேல வரார். 9ஆம் அதிபதி 6ஆம் வீட்டுல இருந்தால் அப்பாவுக்கு உடல்நிலை கோளாறுகள், அப்பா சார்ந்த விஷயங்கள கடன் நோய் வழக்குகள் ஏற்படுவது எல்லாமே இருந்தாலும் இந்த 14ஆம் தேதிக்கு மேல இது சிறப்பா இருக்கிறதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். 9, 7 தொடர்பு ஏற்பட்டாலே திருமண வரன் சார்ந்தது, குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் செய்யறது, அப்பா சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள், மனைவியினுடைய சொத்துக்கள் வருவதற்குண்டான வாய்ப்புகள், நல்ல குரு அமைவது, இதெல்லாமே இந்த மாதம் நடப்பதற்குண்டான வாய்ப்பையும் இந்த சூரியன் ஏற்படுத்தி கொடுப்பார். அப்ப தனுசு ராசிக்கும் தனுசு லக்னக்காரர்களுக்கும் இந்த மாதம் பார்த்துட்டீங்கன்னா ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சு நீங்க இந்த ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணினீங்கன்னா மிகப்பெரிய ஜாக்பாட் மாதமாக இந்த மாதம் இருக்கும் அப்படிங்கிறதுலையும் மாற்றமே இல்லை. அதே போல குருவும் உங்களுக்கு ஓரளவுக்கு வேலை வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கறதுனால வேலை சார்ந்த விஷயங்கள், சொந்த தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இந்த மாதம் நடக்கும் அப்படிங்கிறதுலயும் மாற்றமே இல்லை. இது எல்லாமே உங்க தசாபுத்திப்படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மத்துறையை சரணம். கரத்தோனை போற்றி, ஆணை முகத்தானை போற்றி, மூஷிக வாகனனை போற்றி, மூலப்பரம்பொருளை போற்றி, சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி. குருவே சரணம். இணையத்தால் இணைந்தங்களுக்கு வணக்கம். இது ஜூன் மாத ராசி பலன். ஜூன் மாதம் தனுசு ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். ராசிநாதன் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறாங்க. சரி, கூட 6ஆம் வீட்டின் அதிபதி ஆட்சி பெற்ற நிலையில் இருக்காங்க. புதன் பகவான் 7-4 அங்கே இருக்காங்க. பாக்கியாதிபதி சூரியனும் அங்கே இருக்காங்க. சரி, அங்கே இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு சப்போர்ட் அந்த வீட்டின் அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால உடல் பலம், மனபலம், தைரியம் இதெல்லாம் நல்லா இருக்கும். 2 மற்றும் 3ஆம் அதிபதி ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறாங்க. பொருளாதார நிலை நல்லா இருக்கும். 5ஆம் அதிபதி 4ல், அதாவது 5ஆம் பாவத்துக்கு 12ல் இருக்காங்க. கூட ராகுவோடு இருக்காங்க. அப்போ பூர்வீகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம். குலதெய்வ அனுகிரகம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குலதெய்வ வழிபாடு தடைகள் ஏற்படும். ரத்த சம்மந்தப்பட்ட உறவுகள்கிட்ட கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கிறது சிறப்பை தரும். பயணங்களால் ஒரு சில பேருக்கு தேவையற்ற செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பூமி, இடம் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும். பேராசைப்படாமல் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வெற்றியும் மகிழ்ச்சியும் உங்கள் கூடவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. புதன் டாக்குமெண்டேஷன், கம்யூனிகேஷன் இந்த மாதிரியான விஷயங்களில்
சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ். மனைவியால் நன்மைகள் ஏற்படும், நண்பர்களால் நன்மைகள் ஏற்படும், சொந்த தொழில் செஞ்சுருக்கவங்களுக்கு தொழில் நல்லபடியாக இருக்கும். மொத்தத்தில் இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்கு பல முன்னேற்றங்களை தரக்கூடிய நல்லதொரு மாதமாக நிச்சயமாக இருக்கும். சிவன் வழிபாடு கூடுதல் சிறப்பையும் நன்மையும் உங்களுக்கு நிச்சயமாக தரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.